மகான்கள் எத்தனையோ பேர் இந்த தேசத்தில் வைராக்கியசீலர்களாக காவி உடித்துக்கொண்டு, முண்டனம் பண்ணிக்கொண்டு, மொட்டை அடித்துக்கொண்டு, யோகம் பண்ணிக்கொண்டு, காட்டில் தபஸ் பண்ணிக்கொண்டு, காய்கனி கிழங்குகளை சாப்பிட்டு கொண்டு, இப்படி எத்தனையோ விதமான தபஸ்விகள் யோகிகள்லாம் இந்த தேசத்தில் உண்டு. மகான்கள் எல்லாருமே உயர்ந்தவர்கள், ஒத்தொத்தரும் ஒரு வகையில். ஆனால் சில பேரோட சரித்திரத்தை படிக்கும்பொழுது ஆகா நம்மளாலெல்லாம் இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா அப்படின்னு தோணும். ஏன்னா நம்மளது ரொம்ப சாமான்யமான இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டுருக்கோம். இதில் விவேக வைராக்கியத்தை நினைக்க நேரம் இல்லை நமக்கு. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு வேத சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணுறதுக்கு வகை இல்லாத ஒரு குடும்பத்தில் இருந்து கொண்டு, அந்த குலத்தில் பிறந்திருந்தால் கூட, வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்தால் கூட, துன்பமே பெரும்பாலும் இன்பங்கிறது வெறும் திணையளவு தான் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டு பகவத் பக்தி பண்ண முடியும், எப்பவும் ஆனந்தமாக இருக்க முடியும், எல்லோருக்கும் அந்த ஆனந்தத்தை வாரி வாரி வழங்க முடியும்னு நிரூபணம் பண்ண சரித்திரம் துக்காராம் சுவாமி சரித்திரம். அப்போ இல்லறத்தில் இருந்து கொண்டே, கிரகஸ்த தர்மத்தில் இருந்து கொண்டே பகவத் பக்தி பண்ணி கொண்டு தாமரை இலை தண்ணீர் போல எப்படி வாழலாம்னு காட்டி கொடுத்தவர் துக்காராம் மகாராஜ். அதனால ஜெகத்குருன்னு புகழப்படுறார்.